அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். நான் எத்தீரியம் எத்தீரியம்ங்கிற காயினை வந்து ரியல் டைம் செட்டில்மெண்ட்டில் ஒரு மார்ஜின் கோல் ஒரு 30 வச்சு ஃபர்ஸ்ட் பை 10 வச்சு போட்டு விட்டேன். நான் போட்டிருந்த பாருங்கள், கீழே இறங்கிச்சு, மார்க்கெட் இறங்க பை பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், பை பண்ணிவிட்டு பிறகு செல் ஆயிடுச்சு, பிறகு 2 தரம் பை பண்ணிச்சு, பிறகு செல் ஆயிடுச்சு, பிறகு பை பண்ணிச்சு, கீழே இறங்க திரும்பி பை பண்ணிச்சு, மரா செல் ஆயிடுச்சு, பை, பிறகு சப்செல். ஒவ்வொரு லேயராக மேலுக்கு வர அப்படியோ ப்ராஃபிட் பண்ணி தந்துக்கே இருந்தது. மரா பை பண்ணிச்சு, கீழே இறங்கக்க வாங்கிறது, ஏறக்க விற்கிறது. பாருங்கள், பை சப்செல். ஒவ்வொரு லேயராக இப்போ 30 கோல் வச்ச உடனே 29வது கோல் மேலுக்கு வந்தால் அந்த லேயர் மட்டும் விற்கும், அதுக்குரிய ப்ராஃபிட்டை தரும். பிறகு கீழுக்கு கிராஃப் போயிடுச்சுன்னா மரா பை பண்ணும். அப்போ இந்த பை பண்ணக்கையும் டொலர் இருக்கணும், செல் பண்ணக்க நமக்கு அந்த டொலர் அந்த லேயரை விட்டு வெளியில் வரும். பாருங்கள், பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும். மார்க்கெட் ஏற செல்லாகும், மார்க்கெட் கீழே போக பை பண்ணும். டிரான்சாக்ஷன் ரெக்கார்டுன்னு சொல்கிறது. எத்தீரியத்தில் எனக்கு வந்திக்கிற ப்ராஃபிட் தான் இது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இந்த பையும் நடக்கும், செல்லும் நடக்கும். அப்போ டெய்லி என்ன நடக்கும், வந்துக்கே இருக்கும். அதாவது ஒரு காயின் எந்த இடத்துல நிற்க போய் மார்க்கெட் மைனஸ் எவ்வளோக்கு இறங்கி நிற்கும் அப்படத்தை வாங்கணும், அது வரைக்கும் வாங்கணும். வாங்கிட்டு விட்டிங்கன்னா அது வரைக்கும் விற்கும். பாருங்கள், மிகப்பெரிய ப்ராஃபிட்டை தந்திருக்கு எத்தீரியத்தை. நீங்கள் பயப்படாமல் ரேடிங் எடுக்கலாம்.